திருக்குறள் சிந்தனை. ஒருவனை ஏழைதானே என்றும் வறுமையாளன்தானே என்றும் நினைத்து அவனுக்கு தீமைகள் செய்யலாகாது. அவ்வாறு செய்தால் அவனை விட கொடிய வறியோனாக நீ இழிவுபட நேரிடும். துன்பமும் வறுமையும் தீவினையின் பயன்களே ஆகும். முற்பிறப்பில் தீமைகளே செய்தவர்கள் பின்னர் அல்லல்கள் நிறைந்த வாழ்க்கையிலே உழல்கின்றார். முன்னர் நன்மைகளை செய்தவர்கள் இப்போது இன்பமாக வாழ்கின்றார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது பழமொழி. ஆதலால் தீமைகளை செய்தவர்கள் துன்பங்களையே நோவுகளையே நுகர நேர்கின்றார். ஏழை என்றும் எளியன் என்றும் நினைத்து யாருக்கும் இடர் செய்யலாகாது. செய்தால் நீயும் அவனைப் போலவே இழிவுபட நேரிடும் என்பதும் நினைக்கத்தக்கது. ஆகவே ஒருவனுக்கு வறுமை வந்தாலும் அவருக்கு எந்த வகையிலும் தீமைகள் செய்யலாகாது என்று தெய்வப்புலவர் தீவினையச்சம் அதிகாரத்தில் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து என்றார். நாளையும் சிந்திப்போம்.